வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ச செல்டன் நைட்டு அனதர் வேர்ல்டோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லே நம்ம ஹீரோவும் இந்த ஹரியானாவும் அந்த சிட்டி கிட்ட வந்துடுறாங்க. இந்த எல்ஃப் சிட்டி. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். அதை பார்த்து செக்யூரிட்டியுமே அந்த கதவை திறந்து விட்டுறாங்க. மார்க் அந்த கதவை பார்த்து எவ்வளோ பெரிய கதவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். உள்ள நிறைய மேஜிக்கல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி ஆர்கே நீ இங்கேயே இரு, நான் உள்ளே போயிட்டு எல்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உன்னை வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே கிளம்புறான். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். இவனும் அந்த போண்டாவும் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. பால் எடுத்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறான். போனவளை ஆளே காணும். ரொம்ப நேரம் ஆயிட்டு இருட்டவே செஞ்சிருச்சு. இதுக்கு மேலே முடியாதுடான்ட்டு ஒரு ஓரமாக உட்காரவே செஞ்சுட்டான். அந்த கதவையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் வருவாங்களான்னு சொல்லி. ஒரு வழியாக நம்ம ஹரியானாவும் வந்துடுதா. ஆர்கே வா, லேட்டானதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா, பர்மிஷன் வாங்க நேரம் ஆகிட்டு, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவளும் கூப்பிட்டுட்டு இருக்கிறான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹரியானா கூட கிளம்புறான். உள்ளே அந்த வில்லேஜுமே பார்க்க நல்ல பச்சை பச்சைன்னு செழிப்பாக இருக்குது. என்ன அந்த ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கிறான். இதுக்கு ஹரியானாவும் எங்கள் கிளானோட மூத்தவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி கூட்டி போயிட்டு இருக்கிறான். அவங்களும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பேர் டில்லன், இந்த வில்லேஜோட எல்டர். என்னோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். நான் அவங்களோட ஒய்ஃபு கிளின்சி அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறான். என்னோட நேம் மார்க், நான் ஒரு சிம்பிளி ட்ராவலர் அப்படின்னு சொல்லி தலைவனு சொல்லிட்டு இருக்கிறான். என்னது உங்களோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதா? ஹரியானா உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வந்துட்டு இருக்கிறான். என்னது உங்களுக்கு 120 வயசாச்சா? அம்மா போய் சொல்கிறாங்க, அவங்களுக்கு 245 வயசாகுது. உண்மையிலே எல்ஃப்லாம் ரொம்ப நாள் வாழ்வாங்கன்னு சொல்கிறது உண்மைதான் போலையே. நீ ஹரியானா கூட சேர்ந்து நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கிற, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி இந்த எல்ஃபோட எல்டரும் நன்றி சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்னத்த இருந்தாலும் அந்த லார்டு டேண்டோட இடத்த அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது, இதுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். சரி வாங்க போகணும், உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. இல்லைப்பா, அந்த டேயாண்டோ லார்டு வந்து 2 எல்ஃபோனுங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்க, அதனால தான் நான் அட்டாக் பண்ண வேண்டியது அவளும் சொல்லிட்டு இருக்கிறா ஆரியனாவும். நீ என்ன சொன்னாலுமே லார்டோட அட்டாக் பண்ணதுனால நம்ம கிளான் மேலே எல்லாரும் கோவமாக இருப்பாங்க, என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம நாளைக்கு மேப்பிளோட கேபிட்டலுக்கு போக போகிறோம், இந்த ப்ரூஃபை காமிக்கணும் அவங்ககிட்ட, அப்போ தான் என்ன நடந்ததுன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த அரசியல் பேச்சுவார்த்தையெல்லாம் நிறுத்துங்களேன், இது சாப்பாட்டுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அரையனோட அம்மாவும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறா. எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தலைவனும் சாப்பாடை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். ஆர்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்திட்டையும் நான் சொல்லிட்டேன், நீ தாராளமாக ஹெல்மெட்டை கழட்டலாம். என்னோட பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவனும் ஹெல்மெட்டை கழட்டிட்டு சாப்பிட ரெடி ஆகிடுறான். விடிஞ்சிருது. பூண்டை பார்த்தா ஹீரோவோட வயிற்றுக்குள்ளே படுத்துட்டு இருக்காரு. அவளும் குட் மார்னிங் ஆர்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறான். என்னது ஆர்கியா அப்படின்னு சொல்லி அவனும் ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். ஹரியானா வெங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அவங்களும் அவங்க அப்பாவும் ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. வா நான் உன்னை அந்த ஊரை சுற்றி காட்டுறேன், பசியோடு இருப்பா, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறான். அதே டைமில் தான் அவங்க அப்பாவும் ஹரியானாவும் வாங்க உங்களுக்காக தான் அவ்வளோ நேரம் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்ஃபும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்க்கிளில் வந்து நின்னோடனே இந்த டெலிபோர்ட்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேப்பிளோட கேபிட்டல் தான், அந்த சிட்டிக்குள்ளே அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. இந்த கிளானோட மூத்தவங்கலாம் இருக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம டெல்லனுமே வந்துடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா நம்மளோட எல்ஃப் கிளானில் உள்ளவங்கலாம் கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்ஃபோட லீடரும் கேட்டுட்டு இருக்காரு. நீ என்னோட பொண்ணுக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானோட அம்மாவுமே சொல்லிட்டு வராங்க. அதே டைம் ஏன்னா நம்ம செட்டிக்குள்ளே ஒரு ஆர்மர் போட்ட ஆள் உள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ நைட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க ஓடி வந்துட்டு இருக்குது. ஓ நீங்களா அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கிறான்.
ரைட் சார், நீங்கள் ஹீல் பண்ணக்கப்புறம் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறான். இதை பார்த்த ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். ஹரியானா அம்மாவுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் நைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. மேடம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அது ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மெக்லின்சியுமே சொல்லிட்டு இருக்கிறான். சரி, உன்னை பார்க்கல கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம 2 பேரும் சண்டை போட்டு ட்ரைனிங் எடுப்போமா? அதே டைம் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன இருந்தாலும் அந்த லார்டோட பிளேஸ் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளானோட எல்டர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஃபும் ஹியூமனும் சண்டை போட மாட்டோம்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம். ஆனால் அந்த ஹியூமன் யாருமே அதை கேட்குற மாதிரி இல்லை. நம்மளை வந்து அடிக்கிறதும் கடத்திட்டு போகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நமக்கும் பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்குது. இதை நம்மளை ஸ்லேவாக கொண்டு மார்க்கெட்டில் விற்க வேற செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. இந்த பிரச்சனையை பற்றி ரோடன் கிங்கிட்ட இதுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எதுக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த மனிதர்கள் தான் முதல்ல அந்த இதை பிரேக் பண்ணது நம்ம ரூலை. அதனால் நம்ம மேலே எந்த தப்பு இல்லை. நம்ம மேலே அட்டாக் பண்ணால் நம்மளும் திரும்ப அட்டாக் தான் பண்ணணும். அது வாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே டைம் மிஸ் கிளின்சியும் நம்ம ஆர்க்கும் தான் சண்டை போட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு யார் சண்டை சொல்லி கொடுத்தா நீ கேட்கவே இல்லையே. நான் தான். அவள் என்னை பார்த்து தான் சண்டையே கற்றுக்கிட்டா. அதே மாதிரி நான் உனக்கு நல்லாவே சண்டை போட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரியா இருக்கு, ரெடியாக இருக்கியா? நீ என் பொண்ணோட இருக்க, நீ அவளை பார்த்துக்க வேண்டாமா? என்னால் முடிஞ்சதை உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு தயாராகிறான். சொல்லி வாய முடியக்குள்ளே ஒரே அடி தலைவனை சாச்சிட்றான். என்ன இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்கிறான். அவ்வளோதான், கீழே விழுந்துடுறான். உன் ஸ்பீடு காணாத அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். வா, அடுத்த ட்ரை பண்ணு. என்ன இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க? நம்ம அந்த உலகத்தில் சர்வே ஆகணும்னா ஸ்வாடை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டே ஆகணும். சரி, நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு நிற்கிறான். அவளும் செம ஸ்பீடாக இருக்கிறான். அடித்து மண்ணை கவ வச்சுட்டு இருக்கிறான். ஒவ்வொரு அடியிலையும் தலைவன் மிரண்டுட்டு இருக்கிறான். ஓண்டவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. அதே டைம் அந்த ஹரியானாவும் அவங்க அப்பாவும் தான் அவங்க வில்லேஜுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அப்பா கூப்பிட்டுட்டு இருக்கிறான். என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓமலாம் எந்த தப்புமே இல்லை, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். நீ உன்னோட தேடலாம் நிறுத்தாத, நீ இது எப்போதுமே நம்ம எல்ஃபுக்காக இண்டி குரல் கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். உன்னோட சிஸ்டர் எவின்க்கு மேரேஜ் ஆக போகுது அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட அவளுமே என்னது அவங்களுக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லி ஷாக்காகிட்டு இருக்கிறான். அவள் தான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னான், என்ன இப்போ முதல்ல அவள் தான் கல்யாணம் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். ஹாரின் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறா. உன்னை எப்படி பிடிச்ச பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையிட்டு இருக்கா. எப்போ என்னை வென்றது காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீராச்சும் தங்கச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவனும் முடிச்சுட்டு இருக்கிறான். பண்ணுறலாம் பார்த்தா அவனே இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கக்கூடாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். என்னை விட்டுட்டு போயிடாதாப்பா அப்படின்னு சொல்லி அவனும் ஹரியானாவும் கத்திட்டு இருக்கிறான். 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு ஹரியானா. நீ நிறைய நம்ம எல்ஃபை நிறைய பேர்த்த நீ காப்பாற்றிருக்க. முன்னை விட நீ ஸ்ட்ராங்காகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னத்த இருந்தாலும் உன்னை விட நான் ஸ்ட்ராங்காக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ண முடியாமல் அப்படின்னு சொல்லி ஹரியானா கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், அது உண்மை தான். எனக்கு ஒருத்தவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்கள நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். உனக்கு யாரையும் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு எதுவும் பொறாமையாக இருக்கா? இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹரியானாவும் சொல்லிட்டு இருக்கிறான். உன் ரியாக்ஷனை பார்த்தா நீ யாரையும் லவ் பண்ணுற மாதிரிலாம் தெரியுது. உண்மையை சொல்லு, யாரையும் லவ் பண்ணுறியான்னு சொல்லி அவளையும் கேட்டுட்டு இருக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். திரும்பவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். மார்க்கை தான் காட்டுதாங்க. மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான். அவளை திருத்துக்கு போட்டு வெளுத்துருக்காங்க. அவள் அசராம நிற்கா. இவன் என்னத்தை தான் டைமென்ஷன் மூவ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பார்க்கான். பின்னாடி போயிட்டு இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அடித்து பற கொட்டுறதா. ஓஹோ, ஆல்ரெடி லேட் ஆகிட்டு சமைக்க வேற செய்யணும். சரி வா இருக்கு, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான். ஓகே, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் மட்டமல்லாக்க படுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறான். ஒரே மழை போய் குளிக்கணும்பா.
குளிக்கணுமா? தலைவன் ஆரம்பெல்லாம் கழட்டிட்டு ஒரு பெட்ஷீட்டை மட்டும் மூடிட்டு போயிட்டு இருக்கிறான். நீ 2 பேரை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நாளாக குளிக்கல போல. 2 பேருமே நல்லா குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட்டு போயிட்டு இருக்கிறான். அங்கே போய் பார்த்தா ஹாட் வாட்ரு. 2 பேருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கிறாங்க. போண்டாவை போட்டு நல்லா குளிக்க வச்சுட்டு இருக்கிறான். 2 பேருமே நல்ல வாயை பொளந்துட்டு தண்ணியில் படுத்துருக்குறாங்க. என்ன ஒரு பார்த்து இந்த உலகத்துக்கு வந்தப்புறம் முதல்ல இப்போ தான்டா குளிக்கேன், ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குளிச்சுட்டு இருக்கிறான். பூண்டாவும் உள்ள நீச்சல் அடித்து விளாண்டுட்டு இருக்கிறது. அதே டைம் ஹரியானாவும் குளிக்க வந்துட்டு இருக்கிறா. தலைவனும் உள்ள நல்ல தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறான். ஹரியானாவும் உள்ள வந்து பார்த்துட்டு எலும்பு கூடுன்னு ஃபயர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதா. இரு இரு நான் தான் யாருக்கு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அவ்வளோதான், மொத்த ஃபயரையும் இறக்கிட்டான். 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ யாரை கேட்டு குளிக்க போன? என்கிட்ட கேட்டிருக்க வேண்டாமா? நீ பாட்டு குளிக்க போனா அப்படின்னு சொல்லி அவன் அம்மா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்ன தெரியும்? அவன் அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் விடுங்க, அங்கே சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட கிளம்பிட்டாங்க. மீட்டிங் போனீங்களே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கான்ட்ராக்டை காட்டினோம், ஒன்றும் சொல்லலை எங்களை. சரி நீ ஹரியானோட அசிஸ்டண்ட்டாகவே இருந்துக்கிறியா, உனக்கு நான் நல்லா பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஹரியானோட அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தலைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். உன்னோட கஷ்டம் நிற்கிறதுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு நீ லார்டு குரோன் இடத்துக்கு தான் நீ போகணுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது லார்டு குரோனா? ஆமாம், உனக்கு தெரியாத அது அந்த டிராகன் கின் வேர்ல்டு, டிராகன் நாடுலாம் வாழக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களாக மட்டும் தான் போக முடியும். அங்கே போன யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது அங்கே போனோன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கர்ஸாக இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். டிராகன் நாடு பேஸுக்கு சாதாரண ஹியூமனாலாம் போக முடியாதுன்னு சொல்லி ஹரியானாவும் சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, என்ன தான் நடக்குன்னு பார்க்குமே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராகன் நாடு இடத்துக்கு தானே என்னோட கர்சனிக்கு நான் எங்கேனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவும். அங்கே போகிறதுக்கு வழியை மட்டும் கண்டுபிடிங்க, நான் எப்படினாலும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி உனக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே இது கர்ஸ் தானா? நான் அந்த கேமோட கேரக்டர்லாம் நினச்சேன், என்னன்னே தெரியல. சரி பார்ப்போம். ஒன்றும் கவலைப்படாதா, என்னால் முடிஞ்ச உதவியை நான் ஒன்றும் பண்ணுவேன்னு சொல்லி ஹரியானா சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஓகே, கண்டிப்பாக நான் என்னோட கர்ஸை ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைம் அவங்க அம்மாவுமே வந்துட்டு முடிஞ்சுதான் அவங்க பேச்சுவார்த்தைலாம், சாப்பாடு ரெடி ஆகிட்டு அதனால் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம தலைவனும் இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம மேலே உண்மையிலே கர்ஸ் தான் இருக்கா? எல்லாருமே கர்ஸுங்காங்களே. ஆனால் அந்த கேமோட அவதார் தானே, செல்டன் நைட்டு நான் தான் எடுத்தேன். இது ஒரு சாதாரண அவதார் தானே, என்னால் அன்கர்ஸ் வெளில யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற எல்லா வகையான கர்ஸையும் என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியுது. ஆனால் என்ன மட்டும் என்னால் ஏன் ஹீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான் தலைவனும். சரி நம்ம மேலேயே நம்ம கர்ஸ் வெளில யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு அன்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில யூஸ் பண்ணுறான். பார்த்தா அவனோட கை சரியாயிருது. இதை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருக்கிறான். அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.